பொங்கல் திருநாளையொட்டி ராமநாதபுரம் அரண்மனை பஜார் பகுதியில் பொருட்களை வாங்குவதற்காக திரளான மக்கள் குவிந்திருக்கின்றனர். இதுபற்றிய கூடுதல் தகவலை செய்தியாளர் சோனிமுத்தன் வழங்க கேட்கலாம். சோனிமுத்தன், வணக்கம். பொங்கல் நாளைய தினம் கொண்டாடப்படுகிறது. மக்களின் வருகை எப்படி இருக்கிறது? விலைவாசி குறித்து மக்களும் வியாபாரிகளும் என்ன தெரிவிக்கின்றனர்? விவரங்கள் என்ன? வணக்கம். நாளை பொங்கல் பண்டிகை திருநாளை முன்னிட்டு ராமநாதபுரம் அரண்மனை பஜார் பகுதியில ஏராளமான பொதுமக்கள், சுற்றுவட்டார பகுதியிலிருந்து ஏராளமான பொதுமக்கள் குவிந்து பொங்கலுக்கு தேவையான பொருட்களை வாங்கி வருகின்றனர். தமிழர் திருநாளான பொங்கல் திருநாள் நாளை கொண்டாடப்படுவதை முன்னிட்டு பொங்கலுக்கு தேவையான கரும்பு, மஞ்சள், கிழங்கு மற்றும் பூஜை பொருட்களான தேங்காய், பழம், வாழை இலை போன்றவை வாங்குவதற்கு ராமநாதபுரம் அரண்மனை பஜார் பகுதியில் ஏராளமான பொதுமக்கள் குவிந்திருக்கிறார்கள். கரும்பு, மஞ்சள் கிழங்கு போன்றவை நேற்றை விட இன்று விலை சற்று அதிகமாகவே காணப்படுகிறது. இருந்த போதில் பொதுமக்கள் வாங்கி செல்கின்றனர். மேலும் பூக்களின் விலை மிக மிக அதிகமாக இருப்பதாகவும் இதனால் அதிக அளவில் வாங்கக்கூடிய பொதுமக்கள் குறைந்த விலை வாங்கக்கூடிய ஒரு சூழலும் நிலவி வருகிறது. அதே போல காலையில் இருந்ததை விட தற்போது பொதுமக்களின் கூட்டமானது தொடர்ந்து அதிகரித்த வண்ணமே உள்ளது. ராமநாதபுரம் நகர் மட்டுமின்றி சுற்றுவட்டார கிராம பகுதியிலிருந்து ஏராளமான பொதுமக்களும் பெண்களும் அந்த அரண்மனை பஜார்ல பொங்கல் பொருட்களை வாங்குவதற்காக குவிந்துள்ளனர். இதே போல ராமநாதபுரத்தில் இருக்கக்கூடிய சாலை தெரு, சின்னக்கடை தெரு, பேருந்து நிலையம், அக்ரஹாரம் ரோடு பகுதிகளிலும் பொங்கல் பொருட்களை வாங்குவதற்கு ஏராளமான பொதுமக்கள் குவிந்து நாளைய தினம் கொண்டாடப்பட உள்ள பொங்கல் பண்டிகை மற்றும் நாளை மறுதினம் கொண்டாடப்படக்கூடிய இந்த மாட்டு பொங்கல் ஆகிய 2 தினங்களில் கொண்டாடக்கூடிய தேவையான பொருட்களை தற்போது ஆர்வமுடன் பொதுமக்கள் வாங்கி வரக்கூடிய காட்சிகளை நாம் பார்க்க முடிகிறது. ராமநாதபுரம் அரண்மனை பஜார் பகுதியில் ஏராளமான பொதுமக்கள் தற்பொழுது கூடி பொருட்களை வாங்கி வருகின்றனர். தகவல்களுக்கு நன்றி சோனிமுத்தன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.